அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, மரணித்ததற்கு பின்னால் நமக்கு பலனாக அமைகின்ற மரணத்திற்கு பின்னாலும் நமக்கு பலன் தரக்கூடிய 3 காரியங்களை பற்றி இன்று பேசுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், இதா மாத்தல் இன்சானு, ஒரு மனிதன் மரணமாகிவிட்டால், இன்கதா அன்ஹு அமலுஹு, அவனுடைய எல்லா செயல்பாடுகளும் அவனை விட்டும் நின்று போய்விடும். அவன் தொழுத தொழுகை அது முடிந்து போய்விடும். அவன் நோன்பு நோற்ற நோன்பு, இதுவரை என்ன நோன்பு நோற்றானோ அதுதான், அது கூலி தான். எல்லா செயல்பாடுகளும் முடிந்து போய்விடும். என்னென்ன அமல் செய்தானோ எல்லாமே ஸ்டாப் ஆயிரும். ஆனால் இல்லாமின் சலாசத்தின், 3ஐ தவிர அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. 3 காரியம் மட்டும் மௌத்தான பின்னாடியும் அவனுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய காரியம் அப்படின்ட்டு. ஒன்று என்ன? இல்லா சதக்கத்தின் ஜாரியத்தின், நிரந்தரமான தர்மம். இப்போ உதாரணமாக இது ஏதாவது ஒரு மதரசா ஏற்படுத்தினார் ஒருத்தர். ஒரு மதரசாவை ஏற்படுத்திட்டு போனார். அவர் மௌத்தான பின்னாடி அந்த மதரசா தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. எவ்வளோ நாள் வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கோ அவ்வளோ நாள் வரைக்கும் அதனுடைய நன்மை இவருக்கு சேர்ந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு உயிரோடு இருக்கும்போது ஒரு குரான் வாங்கி கொடுத்தாரு யாருக்காவது ஒருத்தருக்கு. ஒரு உயிரோடு இருக்கும்போது என்ன செஞ்சார், யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு தண்ணி கிடைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. நிரந்தரமாக தண்ணி கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. ஒரு உயிரோடு இருக்கும்போது என்ன செஞ்சார், ஒரு சமூக சேவை, ஒரு ட்ரஸ்ட்டை ஏதாவது ஒன்று ஏற்படுத்தினார். ஒருத்தர் உயிரோடு இருக்கும்போது என்ன செஞ்சார், ஒருத்தவங்களுக்கு கண்ணு தெரியாதவங்களுக்கு, கண் பார்வை குறைவு உள்ளவங்களுக்கு கண்ணாடி போட என்ன செஞ்சார், ஏதாவது ஒரு உதவி செஞ்சார். இப்படி அவங்க காது கேட்காதவங்களுக்கு மிஷின் வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சார். ஏதாவது ஒரு வகையில், அதாவது இவர் மௌத்தான பின்னாடி அவங்களுக்கு பலன் தர்ற மாதிரி உள்ள ஒரு தர்மம், அதான் நிரந்தரமான தர்மம். இது நம்ம மௌத்தான பின்னாடி நம்ம செஞ்ச தர்மத்துக்கு இதுக்கு பலன் இருக்குது, நன்மை வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து ரெண்டாவது இல்மின் யுன்தஃபா பிஹி, எதனால் பலன் அடையப்படுமோ அப்படிப்பட்ட கல்வி. இப்போ நம்ம கற்றுக் கொடுத்த கல்வி இருக்கா இல்லையா? இப்போ நம்ம ஒருத்தருக்கு குரான் கற்றுக் கொடுத்தோம், அல்லது ஒருத்தருக்கு என்ன செஞ்சோம், இது ஏதாவது ஒரு ஹதீஸை சொல்லி கொடுத்தோம். இப்போ உதாரணமாக ஏதாவது இந்த வக்தில் இந்த அமலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஹதீஸ் சொல்லி கொடுத்தோம். அப்போ இந்த ஹதீஸின் மூலமாக அவர் பலன் அடைஞ்சிட்டு அந்த ஹதீஸ் அப்படியே அமல் செஞ்சுட்டே வருவாரா இல்லையா? அப்போ இதுதான் பலன் பெறத்தக்க கல்வி. மூன்றாவது வலதின் சாலிஹின் எதுவுலகு, இது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்முடைய பிள்ளை, நமக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய நல்ல குழந்தை நம்முடைய பிள்ளை. இதுதான், இதில் தான் நம்ம நிறைய வீக்னஸாக இருக்கும். அதாவது இதில் முதல் விஷயம், ஃபஸ்ட்டு சொல்லுவோம். நிரந்தரமான தர்மம். இது எப்படிலாம் நிரந்தரமான தர்மம்னா எப்படிலாம் நம்ம இதை என்ன செய்யலாம், அமல்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தண்ணீர் புகட்டுறது இருக்கா இல்லையா, தண்ணீருக்குரிய ஏற்பாடு செஞ்சு கொடுக்கறது இல்லை, அதை ரொம்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலாயிச்சு பேசியிருக்காங்க. அதில் ஒரு சஹாபி கேட்பாங்க, அவங்க பேர் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு. சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்பாங்க, என்னுடைய தாயார் மரணமாகிவிட்டார், நான் அவர் சார்பாக ஏதாவது சதக்கா செய்யட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்போ கேட்டதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ நான் கேட்டேன், சஅத் இப்னு உபாதா சொல்கிறார், நான் கேட்டேன், ஐயு சதக்கத்தின் அஃலலு, நிரந்தரமான தர்மம், அதாவது நிரந்தரமான தர்மம் அதாவது எந்த தர்மம் மிகச் சிறந்தது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, சக்கியுல் மாஇ, தண்ணீர் புகட்டுவது, தண்ணீரை எந்த வழியில் தண்ணீர் மக்களுக்கு போய் சேருமோ அந்த வழியை ஏற்பாடு செய்யுது. இப்போ உதாரணமாக கிணறு தோண்டி வைக்க சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இப்போ அந்த காலத்தில் கிணறு தோண்டினாங்க. இப்போ இந்த காலத்தில் எங்கேயும் கிணறு தோன்ற பழக்கம் இல்லை. அதாவது விவசாயத்துக்கு கேணி தோன்றாங்க, அதுவுமே இறைச்சி ஊற்றுற மாதிரி இல்லை, அதை என்ன செய்கிற மோட்டர் மூலமாக வெளியேற்றுறாங்க. அப்போ அந்த காலத்தில் கிணறு தோண்டினாங்கன்னா இப்போ அதனுடைய அமைப்பு வேறு மாதிரி வந்துருச்சுல. இப்போ என்ன செய்கிறது, அதாவது மோட்டர் ஏற்பாடு பண்ணி
பம்ப் செட் மூலமாக வந்து தண்ணி மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி, அல்லது ஏதாவது ஒரு பெரிய டேங்கு, அதாவது தண்ணீர் டேங்கு அது ஏற்பாடு பண்ணுறது. அது நம்ம வசதி தகுந்த மாதிரி தான், அதுக்காக நம்ம சிரமம் எடுத்துக்கணுங்கிறதுல நம்ம வசதி. ஒருத்தர் வந்து ஒரு ஏரியாவில் தண்ணி கஷ்டமாக இருந்துக்கிட்டே இருக்குது, இப்போ அந்த ஏரியாவில் வந்து என்னது ஒரு பொது குழாய் வீதியில் வந்து ஒரு பொது குழாய் ஏற்பாடு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம அரசாங்கத்துறை அனுமதி பெற்று நம்முடைய நம்ம என்னமா செய்யலாம். அப்போ அது செஞ்சோம்னு சொல்லி சொன்னால் நம்ம மூத்தான பின்னாடி அதனுடைய அமல்கள் வந்துக்கிட்டே இருக்கும், அதனுடைய அமலுடைய சவாபு வந்துக்கிட்டே இருக்கும். அதான் மெயினான விஷயம். அப்புறம் அதுக்கடுத்து இதில் முக்கியமான விஷயம் வந்து நமக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய சாலிகான குழந்தைன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? ஒரு ஹதீஸில் வந்து ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இன்னல்லாஹ் எர்ஃபஉ தரஜத லில் அபதி சாலிஹி ஃபில் ஜன்னதி, சுவனத்திலே ஒரு நல்லடியாருக்கு அல்லாஹ் தஆலா அந்தஸ்துகளை உயர்த்தி கொண்டே செல்வான். சொர்க்கத்தில் அந்தஸ்து உயர்ந்துக்கிட்டே போகும். அப்போ அவர் கேட்பார், யா ரப்பி, என்னுடைய இறைவா, ஆனால் அன்னாலி ஹாதிஹி, இது எப்படி எனக்கு கிடைத்ததுன்னு கேட்பார். எப்படி நான் வந்து இதெல்லாம் நான் செய்யவே இல்லையே, ஆனால் இந்த இவ்வளோ பெரிய தரஜா கிடைக்கிறதுக்கு எனக்கு என்ன காரணம், இவ்வளோ பெரிய தரஜா கிடைக்கிற மாதிரி எந்த நல்ல செயல் நான் செய்யலையே அப்படின்னு கேட்டதுக்கு அப்போ சொல்லுவாங்க, ஃபையகூலு பிஸ்திக்ஃபாரி வலதிக்க லக்க, ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, உங்களுடைய மகன் உங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடியதன் காரணமாக. இந்த விஷயத்தில் நம்மளும் இன்னைக்கு வீக்னஸாக இருக்கும், நம்ம பிள்ளைங்களையும் பழக்கப்படுத்தாமல் இருக்கும். அதாவது நம்ம பேரண்ட்ஸுக்காக வேண்டி நம்ம வந்து பாவ மன்னிப்பு தேன்னு நினைக்கிறதே இல்லை. அதாவது வந்து அப்படியே பாவ மன்னிப்புடைய துவாக்கள் வந்து தொழுகையில் வந்து கடைசியில் தர்வு ஷரீஃபுக்கு பின்னாடி ஓதினாலுமே கூட அதை ஏதோ ஒரு சடங்கு மாதிரி லேசாக நினச்சி ஓதிடுறோம். ஆனால் அதை வந்து ஆழ்ந்த உள்ளத்தோட ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து, யா அல்லாஹ் என்னுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிச்சிரு, என்னுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிச்சிருன்னு சொல்லி இஸ்திக்ஃபார் செய்ய 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 அது வந்து அவங்களுடைய தரஜா உயர்ந்துக்கிட்டே போகும். அந்த சொர்க்கத்தில் வந்து அவங்களுடைய தரஜா உயர்ந்துக்கிட்டே போகும். அதே மாதிரி நம்முடைய பிள்ளைங்களையும் இப்போ இருந்தே என்ன செய்யணும், பழக்கப்படுத்தணும். நம்முடைய பிள்ளைங்களை வந்து அதாவது நீ எனக்காக வேண்டி என்ன செய்ய, பாவ மன்னிப்பு தேடு, எனக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடு, அது வந்து நீ செய்யக்கூடிய நீ செய்யக்கூடிய நான் என்னுடைய மரணத்திற்கு பின்னாலும் நீ செய்யக்கூடிய அது ஒரு நல்ல நற்காரியம் எனக்கு நிரந்தரமாக வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும்ப்பா, ஏன்னா வேற ஒன்றும் நான் உன்கிட்ட தேரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட நம்ம பிள்ளைகிட்ட என்ன செஞ்சுட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே மாதிரி வந்து மௌத்தானவங்க வந்து ஏதாவது நேர்ச்சி செஞ்சு அந்த நேர்ச்சியை நிறைவேற்றாமல் போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேர்ச்சியை வந்து அவங்க சார்பாக நம்ம நிறைவேற்றினாலும் அந்த நன்மை அவங்களுக்கு கிடைக்கும். இதே சாதுபுடு உபாதா வந்து தன்னுடைய கண்ணியத்திற்குரிய தாயார் சம்பந்தமாக கேட்பாங்க. அதாவது வந்து என்னுடைய தாயார் வந்து நேர்ச்சி செஞ்சுருந்தாங்க, அந்த நேர்ச்சியை நிறைவேற்றாமல் போயிட்டாங்கன்னு சொல்லும்போது அவர் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அவருடைய நேர்ச்சியை நீங்கள் நிறைவேற்றுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ 3 செயல்பாடுகள் நம்முடைய மரணத்திற்கு பின்னாலும் நமக்கு பின்னாலேயே வரக்கூடிய அதனுடைய நன்மையை தொடர்ந்து கிடைக்கக்கூடிய 3 செயல்பாடுகள். ஒன்று வந்து நிரந்தரமான தர்மம், ரெண்டாவது வந்து பலன் தரத்தக்க கல்வி. ஏதாவது ஒரு கல்வியை வந்து ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை வந்து நம்ம அறிமுகப்படுத்தி வச்சுட்டு போயிடுறது, அதுவும் கல்வி தான். ஏதாவது நல்ல காரியத்தை வந்து இந்த நல்ல காரியத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிமுகப்படுத்தி வச்சுட்டு போயிடுறது. அப்போ அது பலன் தரத்தக்க கல்வி. 3வது வந்து நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய சாலிகான குழந்தை அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க. எல்லாமே அல்லாஹ் தஆலா மார்க்கத்தை முறையாக விளங்கி நடப்பதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.